இருக்கும் மேம். கத்திரிக்காய் முருங்கை போட்டு அப்படியே அப்படியே கட்டியாக இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிடலாமான்னு. ஆனால் நான் அது ஒரு வாட்டி என்ன பண்ணேன், பசங்களை நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறதோட அப்படியே கட்டியாக எப்படி தகன்னு மின்னும். அதில் அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமாக இருக்கும். அந்த சுவையே தனியாக இருக்கும் மேம். அப்படி ஐயோ, இந்த சாம்பார் கேட்டா எனக்கே சாப்பிடணும் போல தோணுது. நான் குக்கா தான் இருக்கிறேன் ஸ்கூல்ல. என் பசங்க 3 பேருமே அங்கதான் படிக்கிறாங்க. பொங்கல் சாம்பார்னா நாங்க இப்ப வீட்டுலனா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்க வைப்போம். ஆனா ஸ்கூல்ல அப்படி இல்லை. எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துடுறாங்க, பொருள் எல்லாமே. அதனால எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாம ஒழுங்கா பண்றோம். நீங்க டேஸ்டிங் பண்றீங்களா? இருக்கா? கொடுங்க மேடம், ப்ளீஸ் கொடுங்க. அடடா, வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே. வாங்க மேடம். பாத்துருவோம். வாங்க, இங்க வாங்க, நடுவுல வாங்க. என்னப்பா, சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விழ மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒருத்தர் என்ன மேடம், 5 நாளுமே சாம்பார் செய்வீங்க? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு. வீட்ல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம். ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரோம். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க மேம். மேடம், இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்க? அமைச்சர் சார் இருக்காரு சார், நீங்க விருப்பப்படுறீங்களா டேஸ்ட் பண்ண? நாங்க கீழே, நீங்க வரீங்களா? ப்ளீஸ் மேல வாங்க சார். வாங்க சார். மதிவேந்தன் சார் இருக்காரு, நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர். வாங்க சார், ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்க. நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சூப்பர் சூப்பரோ சூப்பர். என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா மினிஸ்டர் 2 ஸ்பூன் சாப்பிடுறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுடைய என்டையர் மினிஸ்ட்ரிக்கு எங்களுடைய இந்த தருணத்துல இந்த எல்லா பிள்ளைங்க சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. Once again, let's give a big round of applause for Honorable Minister Madhivendan அவர்கள். Thank you sir, thank you. நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஃபர்ஸ்டெல்லாம் குழந்தைங்களுக்கு வெண்பொங்கல்ல நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது. ஜீரகம், மிளகு எல்லாமே எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் சொன்னது இது. நாங்க சமைக்கும் போது அந்த மிளகு, ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. என் குழந்தைக்குமே நெய் பிடிக்காது. ஆனா இப்ப என் குழந்தை விரும்பி சாப்பிட்றாங்க. கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது வீட்டில் அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அதை சமைக்கிறதுனால குழந்தைங்க அந்த கேரட், பீன்ஸ் தான் வீட்லேயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன், கோத்தகிரி. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் எதாவது பேசணுமா? வாங்க, என்ன பேசணும்? எனக்கு அப்பா இல்லை, அம்மா ஒண்டி தான். நாங்கள் 2மே பொம்பளை பசங்க தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க. அதனால இப்போ காலை உணவு திட்டம் வந்ததுனால தான் நாங்கள் டெய்லியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எங்களுக்கு நல்லா பாடத்தை கவனிக்கிறதுக்கும் நல்லா உதவுது. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா பிள்ளைங்களும் ஏன் முன்னாடி இங்க வாங்களேன், என்கிட்ட வாங்க. பிள்ளைங்க மட்டும் வாங்க.
வாங்க வாங்க எல்லாரும். நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்களாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆர்னி பிளாக் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். இங்க நிறைய பேர்கிட்ட சொல்றேன், கிராமப்புறத்துல எல்லாம் காலையிலேயே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க. நிறைய பேர் டிஃபன் ஒண்ணு செய்யறதில்ல. ஆனா இந்த ஸ்கீம் மூலியமா இப்ப நிறைய பசங்க காலையில டிஃபன் வயிறார சாப்பிடுறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பசங்க சாப்பிடறதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாவும் வராங்க. 8 மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அதனால இப்ப நிறைய ஆப்சென்டும் ஆகிறது இல்ல. மெயினா இப்ப டிஃபன் ஸ்கூல்லயே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு. என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறன்றது பெரிய வேலை. அந்த பெரிய பொறுப்பு ஸ்கூல்ல இருக்கிற மிஸ்ஸுங்க ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நாங்க கவலை இல்லாம இருக்கோம். பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டா போறாங்க, நல்ல சத்தான உணவும் சாப்பிடுறாங்க. இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் ஐயா அவங்களுக்கு. என் பேர் ரேணுகா. நான் சிங்கிள் பேரண்ட் தான். எங்க பசங்களுக்கு காலையில சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. நான் வேலைக்கு போயிடுவேன். என் பசங்க சில நாட்கள்ல பட்னியா தான் போவோம், வெயிட்டும் கம்மியா தான் இருப்பாங்க. இப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால 5 நாளும் 5 வித சாப்பாடு போடுறாங்க. ரவை கிச்சடி, சம்பா ரவை கிச்சடி, உப்புமா, பொங்கல், சேமியா, இந்த மாதிரி 5 வித சாப்பாடு போடுறாங்க. என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாவும் இருக்காங்க, வெயிட்டும் போட்டிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்கு. எனக்கு வேலைக்கு போறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயா இருக்கு. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து இப்ப சிஎம் சாருக்கு என்ன சொல்ல போறீங்க? இருங்க இருங்க, எல்லார்கிட்ட மைக் வந்துருச்சா? எல்லாரும் சிரிக்கிறீங்களா? ரெடியா? 1 2 3. இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல. கரெக்டா புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்போ உங்க எல்லார பத்தி, உங்களோட இந்த காலை உணவு திட்டம் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நம்ம சிஎம் சார் உங்களுக்கு கொடுத்தனால நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க. இவரெல்லாம் பாருங்க, குட்டி ஹல்க் மாதிரி இருக்காரு. எங்க ஆர்ம்ஸ் காட்டுப்பா. பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க குழந்தையோட ஆர்ம்ஸ். சோ உங்க எல்லார பத்தி ஒரு ஏவி இப்ப பார்க்க போறோம், ஆடியோ விஷுவல். பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? இந்த காலை உணவுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது இல்ல, ஆனா இது உருவாக்கி இதை தயாராக்கி கரெக்டா உங்களுக்கு சேர்றதுக்கு இதுக்கு ஒரு நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை செய்யறாங்க. அவங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சிஎம் சார், டிசிஎம் சார், அப்புறமா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துட்டு டெய்லி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போதா, கரெக்டா போதா, ஒழுங்கா போச்சா, இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் நீங்க யாராவது ஒழுங்கா சாப்பிடலன்னா கூட அவருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்றாங்கன்னு இப்ப பாக்கலாமா ஒரு ஏவியில? ஓகே, வாங்க பாக்கலாம். ஒவ்வொரு காலை பொழுதும் பல லட்சம் கனவுகளுடன் உதயமாகிறது. சென்னையும் இதற்கு விதிவிலக்கல்ல. விழித்த அனைவரும் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை சந்திக்க தயாராகும் நேரத்தில் கல்வி பையில பள்ளிக்கு வரும் பிள்ளைகள் புத்துணர்வுடனும் பொது தெம்புடனும் மனதில் ஏக்கமின்றி கல்வியில் கவனம் செலுத்துகின்றனர். காரணம், பள்ளிகளில் முதல் மணி அடிப்பதற்கு முன்பு இந்த தாய்மார்கள் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவை அதிகாலை 4 மணிக்கே அக்கறையுடன் துவங்குவதுதான். தமிழகம் எங்கும் இது போன்ற நூற்றுக்கணக்கான அரசு சமையல் கூடங்களில் காலை 4 மணி முதலே பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அனைவரும் வருகை பதிவு செய்தவுடன் சுகாதார உடைகளை அணிவித்துக் கொண்டு படபடவென வேலையில் இறங்குகின்றனர். அன்றைய உணவு தயார் செய்வதற்கான அனைத்து மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் சுத்தம் செய்து சமையலுக்கு தயார் செய்வார்கள்.
ஒவ்வொரு சமையல் கூடத்திற்கும் ஒரு மேற்பார்வையாளர், ஒரு தலைவர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் தமிழக அரசால் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். காய்கறி மற்றும் மளிகை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வது, தேவையான அளவு உணவு தயாரிப்பது, உணவின் ஊட்டச்சத்தையும் சுகாதாரத்தையும் கண்காணிப்பது இவர்களின் பொறுப்பு. நொடிமுள் நகரும் வேகத்தை விட இந்த தாய்மார்களின் பணி வேகமாகவே இருக்கும். வேகத்தோடு அன்பும் அக்கறையும் அதிகமாக இணைந்திருக்கும். ஒவ்வொரு சமையல் கூடங்களும் குறைந்தது 1000 பிள்ளைகளுக்கு உணவை தயார் செய்கிறது. தாய்மார்கள் சிறு சிறு குழுவாக துரிதமாக செயல்படுவதால் சமையல் மின்னல் வேகத்தில் நடக்க, அதனை சுகாதார ஆய்வாளர் மேற்பார்வையிட, ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு 2.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கப்பட்டு அரசு அளித்துள்ள பிரத்யேக பாத்திரங்களில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தேவையான உணவு சுட சுட மாற்றப்படுகிறது. இந்த உணவை பள்ளிகளுக்கு எடுத்து செல்ல வாகனங்கள் 7 மணிக்கு சமையல் கூடத்தை வந்தடைந்தவுடன் உணவு பெட்டிகள் சரிபார்க்கப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்படுகிறது. சமையல் கூடத்திற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தவறுகள் நிகழாத வண்ணம் வாகனத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு பள்ளி நிர்வாக அதிகாரி மட்டுமே திறந்து உணவை எடுக்கும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. வருகை பதிவில் துவங்கி பள்ளி நிர்வாகி உணவை பெறும் வரை அனைத்து பணி நிலையம் புகைப்படம் எடுக்கப்பட்டு அதற்கான பிரத்யேக செயலியல் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கவனிக்கப்பட பிழை ஏதும் நடைபெறாமல் இத்திட்டத்தின் வெற்றிக்கு வழி செய்கிறது. காலை 8 மணிக்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் உணவு சென்றடைய மாணவர்கள் 8:15 முதல் வர துவங்குகின்றனர். பசியோடு வரும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவை சுட சுட வழங்குகிறது. பசியில்லா தமிழகம் என்பது தமிழாட்சியின் மரபு. அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் இடமும் இந்த புகைப்படமும் நீங்காமல் நிலைக்கும்.